அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாராவது ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்களா, இல்லை நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவுங்க. ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு தங்களுடைய விதியை மீறி சில விஷயங்கள் நடைபெற போகின்றது கிரகநிலை அமைப்பால் அப்படின்னு ஜோதிடர்கள் கணித்திருக்காங்க. அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது இந்த நவக்கிரக அமைப்பின் காரணமாக என்னென்ன பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படவிருக்கிறது, அந்த மாற்றங்கள் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் ஒவ்வொன்றிலையும் நீங்க கொஞ்சம் உஷாரா எடுத்து அடி வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கடந்த காலத்தை விட இக்காலகட்டம் சற்று கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கிறது. அப்படிங்கிறதுனால சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க அதி கவனத்தை செலுத்த வேண்டியதாகவே இருக்கும். இந்த நேரத்தில் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு சரி வருமா, அதன் காரணமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குமா அப்படிங்கிறத ஆராய்ந்து பயணங்களை மேற்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் தொலைதூர பயணங்கள், இரவு நேர பயணங்கள், தனிமையான பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமும் எச்சரிக்கை உணர்வுடனும் இருக்க வேண்டியதோடு சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதும் அவசியம். ஏன்னா சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள பாருங்க. அதே நேரம் உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடத்துல சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னாலும் கூட சில பல விஷயங்கள் அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடுவதும், மூக்க நுழைச்சி தங்களுடைய கருத்துக்களை கூறுவதும் முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க. இதன் விளைவாக தங்களுக்கு பல்வேறு வகையில பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகின்றது. அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்புற்ற காலமாக அமைய நீங்க பல விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். சில சிக்கல்கள், போராட்டங்களுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தங்களுக்கு ஒரு விதமான நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நினைச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் களவு கொடுக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால பொருட்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க. வண்டி செலவு, வாகன செலவு போன்றவை செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம். அதே மாதிரி பணியிட சூழலும் தங்களுக்கு அவ்வளவா சாதகமாக இல்லை. வேலை பளு அதிகரிக்கும். சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு, உயர் அதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து பிரச்சனையில கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கை பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க. அலுவலகத்துல உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் அதிகமாகவே கிடைக்கும். போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையும் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்துல தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. அக்கம் பக்கத்துல இருப்பவர்களால அனுகூலங்கள் உண்டாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க. அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும். எதிரிகள் பணிந்து போவாங்க. ஆடை
ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. ஆனா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும். குடும்பத்துல மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுபறியான நிலை காணப்படவும் செய்யலாம். அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நேரிடலாம். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால காரியங்கள்ல அனுகூலங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாய் இருங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம். வாகனத்துல செல்லும் போது கவனமாய் இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க. சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சுரவுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகும். தங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்துல இறுக்கமான சூழ்நிலையை இருக்கும். சிலருக்கு விருப்பம் இல்லாத இடமாற்றம் ஏற்படலாம். பணிகள்ல பொறுமை அவசியங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும். குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க. பணவரவு சாதகமாகவே இருக்கும். நண்பர்கள் தங்களை நாடி உதவியும் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் உதவிகளையும் செய்வாங்க. பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க. வாகன பயணங்கள்ல சற்று கவனமா இருக்க பாருங்க. தூக்க குறைபாடு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும். வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும். புதிய பிசினஸ் யோசனைகளை பின்பற்றுவீங்க. குடும்பத்துல புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் கிடைக்கப்பெறலாம். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும். செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்க சொல்லணும். அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. சகோதரர் வகையில ஒற்றுமை விறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தாயார் ஆதரித்து பேசுவாங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபம் இருக்கு. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கும். நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும். மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்களால புத்துணர்ச்சி பெறுவீங்க. புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க. நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால தீர்வு கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் தழைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க. புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க.
அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க. சொத்து வாங்குறது விற்கிறது லாபகரமாகவே இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தில் பற்றுவரவு உயரலாம். உத்தியோகத்தில் தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க. வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீங்க. உத்தியோகத்தில் தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க. பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகலாம். புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். செலவுகள் கட்டுக்கணங்காமல் போகும். திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம். நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீங்க. உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம்.